அந்த டேட்டா நான் தரேன். ஒரு கலெக்டர் ஆஃபீஸஸ் வாங்கி நான் வந்து கன்சால்டேட்டர் நாங்கள் கொடுக்கணும். அதை நம்ம ஆமா, இந்த 10,049 பேர் யார் யாரெல்லாம் வந்து நீங்க ஆப்சென்ட் ப்ளீஸ் திருப்பி நான் சொல்றேன், ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. இந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம்ல தயவுசெய்து எழுதுங்க, பயப்படாதீங்க. எக்ஸாம் நீங்க எந்த பள்ளிக்கூடத்துல எந்த கிளாஸ் ரூம்ல உட்காந்து நீங்க பாடம் படிச்சீங்களோ அதே இடத்துல உங்க நண்பர்களோட தான் நீங்க உட்காந்து எழுத போறீங்க. புது இடம்லாம் கிடையாது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு அட்டெம்ப்டே எடுக்காம இருக்காதீங்க. அது மிகப்பெரிய அது ஒரு தவறாக போயிடும் உங்களுடைய வாழ்க்கையில். அந்த வாய்ப்புன்னு பண்ணும்போது எழுதுங்க. அதில் தேர்ச்சி பெறமா, மார்க் குறையுதா, தேர்ச்சி பெறவில்லையா, நீங்கள் அட்டன் பண்ணாதானே தெரியும் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இல்லைன்னு. அப்படி நீங்கள் எதில் வீக்காக இருக்கிறீங்களோ உங்களை உடனடியாக எங்களோட டீச்சர்ஸ் வந்து அதை அட்ரஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து இன்னைக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால பெற்றவங்க தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு படிப்போட அவசியத்தை எடுத்து சொல்லி இந்த 10,040 இப்போ கடந்த ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41,000 பேர் வந்து ஆப்சென்டிஸ் இருந்தாங்க. இன்னைக்கு அது 10,000 குறைஞ்சிருக்கோம் நம்ம. ஆனால் குறைஞ்சிருக்கோம் என்பது பெருமை கிடையாது. 10,000 பேர் வரலைங்கிறது எங்களுக்கு வந்து வருத்தமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த பிள்ளைகளை படிப்போட அவசியத்தை சொல்லி எழுதுங்க. இந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் உங்களுக்குமானது தான். யார் யாரெல்லாம் தேர்ச்சி பெறவில்லையோ அவர்களுக்காக மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் வராமல் இருந்த ஆப்சென்டிஸ் இருக்கீங்களோ உங்களுக்கும் சேர்ந்து தான் நாங்கள் சொல்றோம். தயவுசெய்து நாங்கள் சொல்லுகின்ற டேட்ஸை நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்த நண்பர் மூலமாக அதை தெரிந்து கொண்டு உடனடியாக நீங்க வந்து அதுக்கும் நீங்க அப்ளை பண்ண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.